ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி காலையில் நமக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருந்தது நிஃப்டி 50 ஸ்பாட்டில். இன்றைக்கி அவன் போன லோ வந்து எது வரையும் போயிருக்கான், 22,723. 22,723லேருந்து 23,129 நான் இந்த ரெசிஸ்டண்ட்டாக அப்போ வச்சுருந்தேன். அந்த ரெசிஸ்டண்ட் வரையும் போச்சு. ஸோ 450 பாயிண்ட்டுக்கு இன்றைக்கும் நிஃப்டி 50 ரேலி தான் ஆகிருக்கு. ஓகேங்களா? இன்றைக்கி ஏன் நிஃப்டி 50 ரேலி ஆச்சுன்னா, காலையில் ஒரு டவுன் வந்ததுக்கு காரணம் க்ரூட் ஆயில், பிரெண்ட் ஆயில்லாம் அதிகமாக இருந்தது. 111.80 வரையும் இருந்தான் காலையில். அதனால் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக ஏஷியன் மார்க்கெட்டு, ஃப்யூச்சர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு பாசிட்டிவாக திரும்பினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் வந்து லோ வந்து 107 வரையும் போச்சு. அந்த பிட்வீன் ஸ்பேஸில் தான் நிஃப்டி 50 ரேலி ஆச்சு. ஓகேங்களா? இன்றைக்கி எஃப்ஐ செல்லிங்கில் தான் இருப்பாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. ஒவ்வொரு கேண்டிலும் செல் பண்ண கேண்டிலாம் பார்த்தா அப்படி தான் தோணுது. இன்றைக்கி மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு முழுக்க காரணம் அகைன் இந்த பேங்க் செக்டார், ஐடி செக்டார். இதுதான் நிஃப்டிக்கு ரேலி ஆகிறதுக்கு பேக் போனாக எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி அவன் லோவில் இருந்து லாஸ்ட்டில் இருந்து அப்புறம் லைட்டாக ரெக்கவரி ஆச்சு. அதே மாதிரி ஐசிசி பேங்க்கு, ஐடி வந்து ஒரு 3 நாளாக நம்ம மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டே இருக்குது. இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, ஹெச்சிஎல்லு, அது மாதிரி பேங்க் செக்டாரும். இன்றைக்கி ஐடிசி கூட மார்க்கெட்டுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? இந்த ரீசனால் தான் மார்க்கெட்டில் அகைன் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி. அது இல்லாமல் ஜாப்பனீஸ் மார்க்கெட்டாக காலையில் நல்லா பாசிட்டிவாக தான் இருந்தது. அதனால் இந்த பாசிட்டிவ்னஸ் எல்லாம் மார்க்கெட்டில் ஒரு மேல் நோக்கி நகரத்துக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அது இல்லாமல் பாசிட்டிவ் நியூஸ், இப்போ இனிமேல் ஆர்பிஐ பாலிசி, இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஸ்டேபிள், இந்த மாதிரி நியூஸஸ் எல்லாம் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால அது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சிக்னலாக அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா இதை தவிர வேறு எந்த நியூஸுமே இருக்க மாதிரி தெரில. வேர்ல்டு மார்க்கெட்டில் பார்த்தா அந்த டேக்ஸு பாசிட்டிவில் இருந்தால் இப்போ மைனஸில் இருக்குது. இன்றைக்கி வெறும் 15 பாயிண்ட்டு தான். காலையில் நல்லா பாசிட்டிவில் இருந்தது, அப்புறம் வெறும் 15 தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் மார்க்கெட்டு வேர்ல்டு மார்க்கெட்டில் இல்லை. அப்போது இவன் இண்டிவிஜுவலாக நம்ம நிஃப்டி 50 ஏறிச்சுன்னா அப்போது இங்கே இருக்கிற ப்ளூ சிப் கம்பெனி, இங்கே இருக்கிற நியூஸஸ், இதுதான் காரணம். ஓகேங்களா? இந்த மாதிரி காரணத்தால் ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி இன்றைக்கும் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ரேலி வந்தாவே கண்டிப்பாக ஷார்ட் பண்ணவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதை எக்ஸிட் பண்ணி தான் ஆகணும் அந்த பொசிஷனை. அப்போ அந்த மாதிரி எக்ஸிட் பண்ணும்போது சடார்னு மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கான முழுக்க ரீசன். நம்ம உள்ளூர் நியூஸ் தான், வேறு ஃபாரின் நியூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் இப்போல்லாம் பிரெண்ட் க்ரூட் ஆயில்லாம் பார்த்திங்கன்னா விலை ஏறி போச்சு. இப்போ எல்லாமே ஏறி போச்சு. நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது எல்லாமே கம்மியாக இருந்தது, இப்போ ஏறி போச்சு. ஏன் ஏறி போச்சுன்னா, மார்க்கெட்டில் இன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட்டில் ஒரு டெட்லைன் இருக்குது. அமெரிக்க அதிபர் வந்து ஈரானுக்கு வந்து டெட்லைன் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி 8 ஈஸ்டர்ன் டைம், அதாவது அவங்களுக்கு நைட்டு 8 PM, அவங்களோட செவ்வாய்க்கிழமை நைட்டு 8 PM. இப்போ அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 7 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறது 5:15 ரெக்கார்ட் பண்ணுறேன். நமக்கு செவ்வாய்க்கிழமை 5:15 ஆகிடுச்சுன்னா அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் அதிகாலையில் ஒரு 6 மணி இல்லை 7 மணி இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். கரெக்டாக தெரில, பட் இந்த அளவில் தான் இருக்கும் வித்தியாசம். ஓகேங்களா? அப்போது இன்றைக்கி ஒரு வேளை அமெரிக்கா வந்து அந்த ஹார்மோஸ் நீர்நிலையை திறக்கலைன்னா, வழித்தடத்தை திறக்கலைன்னா, இவங்க அடிக்க ஆரம்பித்தா மார்க்கெட்டில் நமக்கு நாளைக்கு காலையில் என்ன மாதிரி இம்பேக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கி 8 மணிக்கு தான் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை அவங்களுக்கு 8 PM வந்தால் நமக்கு புதன்கிழமை காலையில் 5:30 ஆகிடும். அப்போது நாளைக்கு காலையில் தான் அதோட இம்பேக்ட்டு நம்ம மார்க்கெட்டில் பெரிய லெவலில் காட்டும். ஓகேங்களா? இப்போவே நியூஸஸில் வந்து ஒரே திகிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 100% வார் ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? 100% வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் ரிஸ்க் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா மற்ற நாடெல்லாம் சும்மா இருக்காதுல்ல. இவன் எல்லாத்துலேயும் அமெரிக்கா வந்து
அவங்களோட பிரிட்ஜஸ்ஸு, அவங்களோட பவர் பிளான்ட்டு, அவங்களோட என்னென்ன ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கோ அதிலெல்லாம் போய் அட்டாக் பண்ணால் அது பெரிய லெவலில் கதிரியக்கம் சம்மந்தமான பிரச்சனையை உண்டாக்கும். அந்த அளவுக்கு மற்ற நாடுகள்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்குமா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அப்போ 100% வாய்ப்பு வராது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் சொல்ல முடியாது. அப்போது ஈரான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அவங்களும் ரெடி. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்க இதுக்கு அகைன்ஸ்டாக அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. அதாவது அவங்க 1 சொன்னால் அமெரிக்கா 1லேருந்து 5 சொன்னால் ஈரான் வந்து 10 விதமான ஹெவி ரிட்டாலியேஷன் பண்ணுறாங்க. அப்போது இந்த வார் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றது கிளியராக தெரியுது. ஆனால் அவங்க அமெரிக்கா சொன்ன மாதிரி பவர் பிளான்ட்டு, பிரிட்ஜு, அந்த கதிரியக்கம் சம்மந்தமான யுரேனியம் சம்மந்தமான இடத்துலலாம் குண்டு போட்டால் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் நாட்டில். அப்போது இது 100% இந்த வார் வருமானா அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ என்ன மாதிரி இம்பேக்ட் நடக்கும்? ஒரு வேளை மார்க்கெட்டில் அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுச்சு அப்போனா மார்க்கெட் எந்த லெவலில் பெரிய லெவலில் என்ன ஆகும்னா கீழ் நோக்கி கேப் டவுன் நோக்கி வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா கேப் டவுன் இப்போ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? குளோபல் மார்க்கெட்லாம் ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆயில் ப்ரைஸ் வந்து ஸ்பைக் ஆகும். ஆயில் ப்ரைஸு ஸ்பைக் ஆச்சுன்னா, குளோபல் மார்க்கெட்டில் ஃபால் ஆச்சுன்னா, ஏஷியன் மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது அது பெரிய ஃபாலாக இருக்கும். இந்தியன் மார்க்கெட் சொல்லவே வேணாம், அதுவும் பெரிய லெவலில் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சண்டை வந்துட்டா. சண்டை வரலைன்னா ஆஸ் யூஷுவல். ஆனால் சண்டை வருமா, ஃபுல் ஃப்ளெட்ஜாக சண்டை வருமானு கேட்டால் அங்கே தான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ பெரிய மக்கள் புழக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்த ஒரு தனிநபர் வந்து அடிக்கும் போது மற்ற நாடுகள்லாம் வேடிக்கை பார்க்குமான்றது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதோ வந்துடுச்சு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி யூஎஸில் 8 மணி இருக்கும், இல்லை 7:30 மணி இருக்கும். இன்னும் ஒரு 10 மணி நேரம் தானே அவங்க சொன்ன டெட்லைனு. நமக்கு அடுத்த நாள் காலையில் புதன்கிழமை 5:30 ஆகிடும். நமக்கு தெரிஞ்சிட போகுது நாளைக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் அது பெரிய லெவலில் இம்பேக்ட் பண்ணுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா டைம் நெருங்க தான் அதோட வீரியம் அதிகமாகும். ஸோ மார்க்கெட்டில், வேர்ல்டு மார்க்கெட்டில் அமெரிக்கா, இஸ்ரேல் சேர்ந்து இன்றைக்கி நைட்டு ஈரானை அட்டாக் பண்ணால் நமக்கு நாளைக்கு காலையில் நிஃப்டி 50ல் நம்ம இண்டெக்ஸு எல்லா ஷேருமே பெரிய லெவலில் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். சண்டை வந்தால் தாங்க, அதுக்குன்னு சண்டையே வராமல் நீங்கள் இறங்குன்னு சொன்னீங்களேலாம் சொல்லக்கூடாது. சண்டை வந்தால் பெரிய லெவலில் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இறங்குன்னா குளோபல் மார்க்கெட் கண்டிப்பாக பெரிய லெவலில் டென்ஷன் இருக்கும். டாலர் பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கோல்டு விழும். கோல்டு ஏன் விழுன்னு கேட்டால் க்ரூட் ஆயில் ஸ்பைக் ஆகும். ஸோ இந்த காரணிகளெல்லாம் வச்சு பார்த்தா நிஃப்டி 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே பெரிய லெவலில் இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஒரு நாளைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு நடக்கும் நடக்காது அப்படின்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அதை இப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம். போஸ்ட் மார்க்கெட்டில் இன்றைக்கி நிஃப்டி 50 அதில் வந்து 6 ட்ரேட் பண்ணேன். 1 ஃபெயிலியர், 5 சக்ஸஸ் இன்றைக்கி. ஓகேங்களா? நான் பண்ணதில் ஸ்டார்டிங்லேயே நான் இந்த கேண்டில் கொடுத்துருந்தேன். இந்த கேண்டில் நான் சப்போர்ட் நோக்கி வரல, பட் இருந்தாலும் இது ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு ரிவர்ஸ் ஆகும் போதே நான் இது வரும்னு நினச்சேன், ஆனால் வரல, ரிவர்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் பாதிலேயே எடுத்துட்டேன். அதில் நான் 2 லாட் எடுத்திருந்தேன் அட்டன் டைமில். அதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கே பண்ணேன்னா இந்த இடம் பண்ணேன் 1 மணிக்கு. ஏன்னா இது வந்து ஸ்ட்ராங்காக அந்த சப்போர்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ், அதுக்கப்புறம் புல்லிஷ் கண்டிப்பாக அது மேலே போகுன்றதுல எனக்கு நம்பிக்கை 100% போயிடுச்சு மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி நிஃப்டி 50ல் அங்கங்கே சில இடத்துல நான் எடுத்தேன். 6 ட்ரேட் பண்ணிட்டேன் இன்றைக்கி. எக்ஸ்ட்ரா 1 ஃபெயிலியர் ஆகிடுச்சு, 5 சக்ஸஸ்ஸு. அப்படி இப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்டபிள் டே தான் இன்றைக்கி எனக்கு. இதுதான் நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இன்றைக்கி பார்த்தீங்களா, நான் நேற்று இது ரெசிஸ்டண்ட்டாக போட்டிருந்தேன், இதுவும் ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது. இந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டு மார்க்கெட் இறங்கிக்கிட்டே தான் இருந்தது. இந்த ரெசிஸ்டண்ட்டு இங்கே போட்டிருந்தேன், இந்த இடத்துல 22,956 போட்டேன். அதை தொட்டுட்டு எவ்வளோ பெரிய டவுன் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே போட்டிருந்தேன்,
23,056 அதை தொட்டுட்டு இறங்குச்சு. அப்புறம் இந்த இடத்துல போட்டிருந்தேன் 23,129 அதை தொட்டுட்டு இறங்குச்சு. ஸோ நேற்று நம்ம போட்ட அந்த ரெசிஸ்டன்ட் லெவலில் தான் மார்க்கெட் தொட்டு இறங்குச்சு. இன்றைக்கி இதுலேயே கரெக்டாக எக்ஸாக்டாக யூஸ் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் நிஃப்டி 50ல். ஓகேங்களா? சென்செக்ஸில் என்ன பண்ணேன்னா, இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் சென்செக்ஸில் 2 கால் கொடுத்துட்டேன். எங்கே கொடுத்தேன்னா, இந்த ஒரு கால் கொடுத்தேன். இது ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரவோ, அதுக்கப்புறம் அது ஃபர்தராக இது வந்து மார்க் போஸ் தானே இந்த கேண்டிலு, அந்த மாதிரி வந்து அடுத்த கேண்டில் கண்டிப்பாக மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்ற மாதிரி நினச்சி கொடுத்தேன். அது நல்லாவே போச்சு. என்னோடய அடுத்த ரெசிஸ்டன்ட் இது. இப்போ அதை சப்போர்ட்டாக மாற்றிட்டேன். அந்த ரெசிஸ்டன்ட் வரையும் போச்சு. இதில் ஒரு ப்ராஃபிட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல கொடுத்தேன் ஈவினிங் டைமில், அதாவது 2 மணிக்கு மேலே. இதில் ஒரு ப்ராஃபிட் பண்ணோம். அதாவது இந்த கேண்டிலோட டாப் வரையும் போச்சுன்னா அங்கே க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவன் அங்கே போயிட்டு இறங்குவான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக இன்னும் மேலே போச்சு. ஸோ அது ப்ராஃபிட்லேயே கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி சென்செக்ஸ்லேயும் நல்ல ப்ராஃபிட் தான். இதுதான் இன்றைக்கி நிஃப்டி 50 சென்செக்ஸில் நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயும் இன்றைக்கி எல்லோரும் ப்ராஃபிட் தான். நாளைக்கு வேர்ல்டு மார்க்கெட் எப்படி இருக்கும்? இப்போ இந்த வேர்ல்டு டெட்லைன்லாம் இருக்குது. அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல், இந்த இம்பேக்டை வச்சு மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்னு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ போனால் எஃப்டிஎஸ்சி வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 5 பாயிண்ட் மைனஸில் இருக்குது. சிஎஸ்சி 40 43 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. டேக்ஸ் நல்லா பாசிட்டிவில் இருந்ததுங்க. அப்படியே -18 பாயிண்ட்டு. நிக்கி வந்து வெறும் 16 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. ஆங்சாங் 178 பாயிண்ட் மைனஸு. ஷாங்காய் வந்து 10 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம என்எஸ்சி நிஃப்டி 155 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. எஸ்டிஐ வந்து 15 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி 45 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆகுது. யூஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆனால் அங்கே கோல்டு இறங்கும். ஓகேங்களா? நம்ம யூஎஸ்டி ஐஎன்ஆர் மறுபடியும் 93க்கு போயிடுச்சு. கோல்டு இறங்கியிருக்கு லைட்டாக சொன்ன மாதிரியே. சில்வர் இறங்கியிருக்கு, காப்பர் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் பார்த்தீங்களா, $114.70 ட்ரேட் ஆகுது. இதனால தான் இந்த டேக்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு. ஏன்னா இது 100க்கு மேலே இருந்தது நான் பாசிட்டிவில். இவன் இப்போ நான் இதை பார்க்கும்போது 110 மாதிரி தான். இப்போ $4.70 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ பிரெண்ட் எவ்வளோ இருக்குது? அவனும் 110 111 கிட்ட போயிட்டுருக்கான். ஸோ ஏன் இதெல்லாம் இப்போ ஏறுதுன்னா அந்த டெட்லைனோட இம்பேக்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் பாசிட்டிவில் இருந்த மார்க்கெட் எல்லாம் நெகட்டிவில் வந்து நிற்கிது. ஓகேங்களா? இப்போ நடக்கிற யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இவன் பாசிட்டிவில் தான் இருந்தான். இப்போ 202 பாயிண்ட் மைனஸில் காட்டுது டவ் ஃபியூச்சரு. இவன் நாஸ்டாக் ஃபியூச்சர் இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். நாஸ்டாக் பார்த்தா 137 பாயிண்ட்டுனே வைங்களேன். 137 பாயிண்ட் மைனஸு. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இப்போ எவ்வளோ ட்ரேட் ஆகுது? ஏன்னா இப்போ நம்ம இங்கே முடிஞ்சது, இங்கே எவ்வளோ முடிஞ்சிருக்கு? நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நம்ம நிஃப்டி 50 23,123 முடிஞ்சிருக்கு. 23,123. இப்போவே இவன் ஒரு 86 பாயிண்ட் மைனஸில் இருக்கான் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி. அப்போ நம்ம மார்க்கெட்டு ஒரு 86 பாயிண்ட்டு இப்போ வரையும் டவுனில் இருக்குது. அதுதான் இதோட அர்த்தம். அப்போது இந்த டெட்லைன் வேறு இருக்குது. மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ரியாக்ஷன் ஆகும்? வயலண்ட்டாக தான் ரியாக்ஷன் ஆக போகுது. அப்போ வயலண்ட்டாக ரியாக்ஷன் பண்ணால் அது வாருன்னும் போதே அது வந்து அன்சர்டனிட்டி இருந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்கும் எல்லா இண்டெக்ஸும் இறங்க தான் செய்யும். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டில் என்னென்னா எனக்கு தெரிஞ்சு அகைன் இன்றைக்கி வந்த மாதிரி ஒரு கேப் டவுன் வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறேன். கேப் டவுன் பெரிய லெவலில் வருதா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா நியூஸ் இருக்கும்போது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக அந்த அளவுக்கு எக்ஸாக்டாலாம் நடக்காது. பட் கேப் டவுன் ஓப்பனிங் வரும்ன்றதில் நான் கன்ஃபார்மாக இருக்கேன். ஓகேங்களா? அப்படி கேப் டவுன் ஓப்பனிங் வந்தால் இது சென்செக்ஸ் இந்த ப்ளூ லைன் தான் ஒரு பேஸு. இப்போ எவ்வளோல முடிஞ்சிருக்கு? 74,616 முடிஞ்சிருக்கு. வெயிட்டட் ஆவரேஜில் 74,623. ஒரு 7 பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்குது. ஒரு கேப் டவுன் இருந்தால் இது தாங்க ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டு இங்கே இருக்குது 74,019 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை உடைச்சிதுன்னா 73,673 செகண்ட் சப்போர்ட்டு. இது தப்பாக இருக்குது. இதுதான் செகண்ட் சப்போர்ட்டு 73,545. தேர்டு வந்து இது தான் 73,136. ஃபோர்த்து வந்து 72,687. இல்லை நான் நினச்ச மாதிரி ஒரு பெரிய கேப் டவுன் வந்தால் மார்க்கெட் இந்த லெவல், அதாவது இன்றைக்கி
அதாவது லாஸ்ட்டு ஃப்ரைடே வந்ததில்ல, அந்த சப்போர்ட்டு 71,606 வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்டு? ஒரு 3000 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது இந்த கோடு. மார்க்கெட் 3000 பாயிண்ட்டு வார் வந்துடுச்சுன்னா 3000 பாயிண்ட்டெல்லாம் அசால்ட்டாக வரும் மார்க்கெட்டில், கேப் டவுனே. ஓகேங்களா? நான் ஒரு பீதியெல்லாம் கிளப்பல, இப்படி நடைமுறையில் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நான் தான் 100% வார் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேனே. அப்போது நம்ம சாதகங்கள் பாதகங்களை மட்டும்தான் பார்க்கணும். அந்த மாதிரி வாய்ப்பு இருந்தால் எடுத்தோடனே 3000 பாயிண்ட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகலாம் அர்த்தம் இல்லை. ஒரு மேக்ஸிமம் ஒரு கேப் டவுன் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் சண்டை பெருசாக ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இது வரையும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். இல்லை மார்க்கெட்டில் எந்த ஒரு சண்டையும் வரல, ஒரு பீஸ் ஸ்டாக் ஓடிட்டுருக்கு, அந்த பீஸ் ஸ்டாக் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் பெரிய லெவலில் ஒரு கேப் அப் வரும். அப்போது இந்த ப்ளூ லைன் தான் பேஸு. அதுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது 75,000. இந்த 75,000 ஸ்ட்ராங்காக உடைச்சா இந்த கேப்பை ஃபில் பண்ணும் 75,330. அதையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிதுன்னா இங்கே இருக்குது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு 75,783. ஓகேங்களா? அதை உடைச்சிதுன்னா 76,177. இந்த 4 ரெசிஸ்டண்ட் வந்து நாளைக்கு சென்செக்ஸில் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50ல் வந்தால் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நான் எதிர்பார்க்குறேன். கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இது தான் 23,027. அதை உடைச்சதுன்னா அடுத்த சப்போர்ட்டு 22,915. அதை உடைச்சதுன்னா 22,804. அதை உடைச்சதுன்னா இந்த சப்போர்ட் 22,673. அதுக்கும் கீழே போச்சுன்னா இங்கே இருக்குது அந்த சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட் எது வரையும் இருக்கும்னா 22,563 இருக்குது. ஓகேங்களா? இது வரையும் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை வந்தால் இவ்வளோ தொலைவு எதிர்பார்க்கலாம். இல்லை ஒரு கேப் அப் கிடைக்கிற மாதிரி இருந்தால் இந்த பேஸுக்கு மேலே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 23,214 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதை உடைச்சதுன்னா 100 பாயிண்ட் வித்தியாசம் இருக்குது. 23,318 இருக்குது. அதையும் உடைச்சதுன்னா 23,439. இந்த 3 ரெசிஸ்டண்ட் லெவல் போதும் நிஃப்டி 50க்கு. ஏன்னா வீக்லி எக்ஸ்பைரி தான் முடிஞ்சிச்சுல்ல. மார்க்கெட்டில் இப்போ அந்த அளவுக்கு ஏற்றம் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் வார் இம்பேக்ட் இருக்கிறதுனால ஏற்ற இறக்கம் ஹெவியாக இருக்கும். இந்தியா விக்ஸ் வந்து 24.70 இருக்குது. இன்றைக்கி ஓவராலாக ப்ராடர் மார்க்கெட்லாம் பார்த்தா பேங்க் நிஃப்டி 107 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, சென்செக்ஸு 509 பாயிண்ட்டு, 510 பாயிண்ட்டு, நிஃப்டி நெக்ஸ்ட் 50 293, ஃபின் நிஃப்டி 83, மிட் கேப் நிஃப்டி வெறும் 38 பாயிண்ட் தான், பேங்க் எக்ஸு 124. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் மற்ற இண்டெக்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னா அது நிஃப்டி 50 மட்டும்தான். பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு ஒன்றும் பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா அது கடைசி வரையும் லாஸ்ட்டில் தான் இருந்தது. கடைசியில் தான் கெயின் ஆச்சு அந்த 107 பாயிண்ட்டு. 3லேருந்து அந்த 3.25லேருந்து 3.5க்குள்ளே தான் ஆச்சு நான் பார்க்கும்போது. அது வரையும் அது மைனஸ்லேயே தான் இருந்தது. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸில். ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட் லைன், ப்ளூ லைன், க்ரீன் லைன் இதை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் பண்ணிங்கன்னா அது முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து நான் ஒரு கால்குலேஷனில் பேஸ் பண்ணி இந்த லைனை போட்டிருக்கேன். நீங்கள் பிளைண்டாக இந்த லைன்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணால் முழுக்க லாஸஸ் வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதனால் உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். கரெக்டான டைமில் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணாதீங்க. நாளைக்கு வெலாட்டிலிட்டி ஹெவியாக இருக்கும். மார்க்கெட்டில் நியூஸ் இருக்குது, வார் இம்பேக்டோட டெட்லைன் இருக்குது. அதனால் ஸ்கேல்பர்ஸ் மாதிரி சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுங்க. ஓகேங்களா? அது ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், லாஸாக இருக்கட்டும். இல்லைனா ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக போடணும். நம்ம என்ன தான் சொன்னாலும் சில பேர் கேட்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? அப்போது எனக்கு பெரிய லெவல் ப்ராஃபிட் வேணும் அப்படின்ற மாதிரி ஏம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆலோசனை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நாளைக்கு வான வேடிக்கையாக இருக்குமோ நமக்கு நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகும்போது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.